ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரீடு ஃபிஷ்ஷு இல்லாட்டி ரீடு செனகல் இல்லாட்டி ரீட் பிக்சர்னோ இல்லாட்டி ரோ ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அண்டு நம்ம ஷோல் பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த மாதிரி வீடியோ பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, இனி இந்த மீனை எப்படி கேர் பண்ணுறது என்னென்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ முதல்ல இந்த மீன் பார்த்திங்கன்னா எங்கேருந்து வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வெஸ்ட் அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காவில் இந்த மீனை பார்க்கலாம். ஸோ இதை பல பேர் இருக்குது, நான் இன்ட்ரடியூஷன்லேயே சொல்லியிருக்க மாதிரி தான். ஸோ நீங்கள் ரோ ஃபிஷ்னு சொல்லலாம், இல்லாட்டி ரீட் ஃபிஷ்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி இது நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வளர்க்குற இந்த செனகல் பிச்சர் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மீனும் பார்த்தீங்கன்னா அந்த மீன் தான். இது ஒரு பிச்சர் ஃபேமிலியை சேர்ந்தது தான். பட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈல் மாதிரி இருக்கும் நீட்டமாக. பட் இது ஈல் கிடையாது. ஸோ இது எலாங்கேட்டட் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீட்டமாக இருக்கிற மீன் எல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த மீன் நீங்கள் ஏதாவது ஒரு பாம்பு மாதிரி மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுவும் ஆடியாக இருக்கணும் அண்டு பிக்னஸ் சூஸ் பண்ணி வளர்க்குற மாதிரியே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மீனை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடியான ஃபிஷ்ஷு, பிக்னஸும் சூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மீன் கேப்டிவிட்டியில் கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். ஸோ இது 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருன்ற பட்சத்தில் நீங்கள் டேங்க் சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet டேங்க் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு நல்ல ஸ்விம்மிங் ஸ்பேஸும் தேவைப்படும் இந்த மீனுக்கு. ஆக்சுவல் இந்த மீன் பார்த்திங்கன்னா நிறைய ஹைடிங் ஸ்பேஸும் தேவை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரிஃப்ட் டூல்ஸை வச்சு அண்டு ராக்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ்லாம் க்ரியேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரேட்டுக்கு நீங்கள் சாண்டு இல்லாட்டி சின்ன சின்ன கிரேவல்ஸ் இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய கிரேவல் இல்லாமல் சின்ன சின்ன கிரேவல் இருக்கும், அந்த மாதிரி கொடுங்க. பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சாண்டு கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஷோல் இதோட ஃபீடிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் ஃபுட் கொடுக்கலாம், ஃப்ரோசன் ஃபுட் கொடுக்கலாம், இல்லாட்டி சிங்கிங் பெல்லட்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ லைவ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் அது லைவாக இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி அது ஃப்ரோசன் ஆகி இல்லாட்டி அது ஆல்ரெடி டெட்டாக இருந்தாலும் ஓகே. நீங்கள் சிக்கனோட ஹார்ட் பீஸை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிம்ஸ் கொடுக்கலாம், ப்ரான் கொடுக்கலாம், அண்டு மீல் வர்ம்ஸ் கொடுக்கலாம். ஸோ சிங்கிங் பெல்லட்ஸ் எதாவது இருந்தால் அது கொடுக்கலாம். ஹை ப்ரோட்டீன் சிங்கிங் பெல்லட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்டு கேனிஸ்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லாட்டி ஏதாவது மோட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஹோல் கொஞ்சம் இது போகிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஈல் மாதிரி பிஹேவியர்லாம் பண்ணும், ஏதாவது ஹோல்குள்ளெல்லாம் போயிட்டு வர்றது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் டேங்கை கவர் பண்ணுறது, ஃபில்டர் அந்த மாதிரி கவர் பண்ணுறது நல்லது. அண்ட் ஷோல் நீங்கள் இந்த மீனை வளர்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டர் பேராமீட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்னன்றதை பார்த்துடலாம். முதல்ல pH லெவல் பார்த்தீங்கன்னா 6 to 7.5 வைங்க. வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 23 இல்லாட்டி 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். டிடிஎஸ் லெவல் என்னோடய ஒப்பீனியன் தான். நீங்கள் ஒரு மாட்ரேட் செட் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு 150 ppmல இருந்து 250 ppmக்குள்ளே வைங்க. அண்ட் ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye ஷோல்.